திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனி உங்கள் காலம் சுக்கிரன் தரும் ராஜயோக பலன்கள். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு மிக அற்புதமான மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கத்தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் கண்ணு போல் காக்கிற அந்த முருகப்பெருமான மனதார ஒரு முறை வணங்கிட்டு வீடியோவுக்குள்ளே போகலாமா? ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழு மனசோட நம்புங்க. ஏன்னா துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான மணி அடித்தாச்சு. யார் இந்த துலாம் ராசிக்காரர்கள்? ஒரு சிறு உடையாளர். கேள்வி: என் அன்பான துலாம் ராசி நேயர்களே, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தனித்துவமான குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் எல்லாரும் உங்களை ஒரு வழிகாட்டியாக பார்க்குறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, நம்ம துலாம் ராசிக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க. உங்களோட அந்த தெளிவான பேச்சு, கம்பீரமான தோற்றம் இதெல்லாம் மற்றவங்கள இயல்பாகவே ஈர்க்கும். ஆனால் நண்பர்களே, இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமில்ல, பல கட்ட கஷ்டங்களை, மன அழுத்தங்களை, போராட்டங்களை தாண்டித்தான் இப்போது இந்த இடத்துல ஒரு தெளிவோடு வந்து நிற்கிறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி நீங்கள் துளி கூட கவலைப்பட மாட்டீங்க. பார்த்துக்கலாம்ங்கிற அந்த ஒரு தைரியம் உங்கள்கிட்ட எப்பவும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நெருங்கிய உறவுக்கோ இல்லை நண்பர்களுக்கோ ஒரு கஷ்டம்னா உங்களால் சும்மா இருக்க முடியாது. ஓடி போய் முதல்ல உதவி செய்கிறது அந்த நல்ல குணம் இருக்கே, அதுதான் உங்களோட அடையாளம். சுக்கிரன் சனி சேர்க்கை, மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் இணைந்த நேரம். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் இப்போது உச்சம் பெற போகிறார். இது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? நிச்சயமாக இப்போ நடக்க போகிற கிரக பயிற்சி ஒரு மிக முக்கியமான நிகழ்வுங்க. சுக்கிர பகவான் உச்சம் பெற்று சனி பகவானோட இணைய போகிறார். ஜோதிட ரீதியாக பார்த்தா இது மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் ஒன்றா சேர்ற மாதிரி ஒரு உன்னதமான நேரம். இது வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு ராஜயோக காலம். இந்த 25 நாட்கள் மட்டுமே நீடிக்க போகிற இந்த அபூர்வ பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் நல்ல நிலையில் இருந்தால் இனி உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் மனசில் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கிடைக்காம இருந்த விஷயங்கள், அது ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம், ஒரு புது காராக இருக்கலாம், இல்லை ஒரு அழகான வீடாக இருக்கலாம், அதெல்லாம் இப்போ உங்களை தேடி வரும். தடைகள் விலகி அதிர்ஷ்டம் கதவை தட்டும். இதுவரைக்கும் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்த அந்த தடைகள் இப்போது என்ன ஆக போகுது தெரியுமா? கவலைப்படாதீங்க நண்பர்களே, தடைகள் எல்லாம் இப்போது பனி போல் விலகப் போகுது. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி மட்டும் கிடையாது, 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ஜோதிடத்தில் 8ஆம் இடம்னா சில நேரங்களில் பயப்படுவோம். ஆனால் அந்த இடம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும். அதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவோ இல்லை சொத்து சேர்க்கையோ கிடைக்கப் போகுது. அதே போல் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி. 4ஆம் இடம்னா வீடு, நிலம், வாகனம். 5ஆம் இடம்னா நம்ம ஆசைகள் மற்றும் நம்ம குழந்தைகள். இந்த 2 கிரகங்களும் இணையிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட லாபம், சொந்த வீடு வாங்குகிற யோகம் இதெல்லாம் கைகூடி வரும். இது குருவோட வீட்டில் நடக்கிற சேர்க்கைங்கிறதால கெட்டதுக்கு இங்கே இடமே கிடையாது. வேலை, வியாபாரம் மற்றும் பொருளாதார உயர்வு. ஆஃபீஸில் டென்ஷனாக இருக்கா, இல்லை வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனி உங்கள் வேலை வாய்ப்பில் என்ன மாற்றம் வரப்போகுது தெரியுமா? துலாம் ராசி நேயர்களே, வேலை விஷயத்தில் 100% பாசிட்டிவான மாற்றம் நடக்கப் போகுது. நீங்கள் வெளியூர்லையோ இல்லை வெளிநாட்டிலையோ வேலை செய்கிறவங்களா இருந்தால் இப்போ உங்களுக்கு பெரிய பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கப் போகுது. இதுவரைக்கும் உங்களை வாட்டி வதைச்ச கடன் தொல்லைகள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடல் ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படும். பொருளாதார ரீதியாக பார்த்தா இது உங்களுக்கு ஒரு அருமையான நேரம். வருமானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் குருவை பார்க்கறதுனால பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன் சிலருக்கு ஜாக்பாட் கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கோ இல்லை கமிஷன், வியாபாரம், இரும்பு சார்ந்த தொழில், ஐடி துறை, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கோ
இந்த நேரம் ஒரு பெரிய வெற்றியை தரும். வங்கியில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உறுதி. நட்சத்திர ரீதியான விரிவான பலன்கள். உங்கள் ராசியில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தனித்தனியாக பார்ப்போம். சித்திரை 3, 4ஆம் பாதம். சித்திரை நட்சத்திர நேயர்களே, மற்றவங்கள நம்பி ஏமாந்துட்டோமேன்னு வருத்தத்தில் இருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல நேரம் இப்போது ஆரம்பிச்சாச்சு தெரியுமா? சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சின்ன டிப்ஸ். மற்றவங்கள நம்பி ஒரு பெரிய காரியத்தில் இறங்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அதை நீங்கள் உங்கள் சாதுரியத்தால் முறியடிப்பீங்க. ஆஃபீஸில் எந்த வேலை ஒரு சின்ன குழப்பம் வரலாம். ஆனால் பயப்படாதீங்க, உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் நிறைவேறி உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக மாறப்போகுது. சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திர அன்பர்களே, குடும்பத்தில் சண்டையா? உங்களை வேண்டாம்னு போன உறவுகள் திரும்ப வருவாங்களேன்னு ஏக்கமாக இருக்கா? கண்டிப்பாக வருவாங்க. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், குழப்பங்கள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தால் அதை நீங்கள் தான் பொறுமையாக பேசி தீர்க்கணும். இதுவரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளின சொந்தங்கள் எல்லாம் இப்போ உங்ககிட்ட தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போது ஒரு நல்ல செய்தி வரும். உங்கள் ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது. விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். விசாக நட்சத்திர நேயர்களே, திருமண தடை நீங்க போகுதா? குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு விடிவு காலம் பிறந்துடுச்சா? உங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே ப்ளஸ் தான். படித்து முடிச்சுட்டு வேலை தேடுற இளைஞர்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கௌரவமான வேலை கிடைக்கும். திருமண தடையால் வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு அருமையான வாழ்க்கை துணை அமைவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த மழலை செல்லம் கிடைக்க போகிற காலம் இது. குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க, எதிலும் வெற்றிதான். இந்த மாத கிரக நிலை ஒரு சின்ன பார்வை. துலாம் ராசி அன்பர்களே, கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இப்போது எந்தெந்த வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு ஆசி வழங்குவது தெரியுமா? உங்கள் ராசிக்கு இந்த கிரக மாற்றங்கள் பல மடங்கு நன்மைகளை தரப்போகுது. சுகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் புதன், சனி, ராகு, பாகியஸ்தானத்தில் குரு பகவான், லாபஸ்தானத்தில் கேது பகவான். வாழ்க்கை ஒரு போராட்டமாக? ஒரு நிமிடம் இதை கேளுங்க. என்னங்கம்மா நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க, ஆனால் வாழ்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இனி என்ன நடக்க போகுது தெரியுமா? வாழ்க்கைனா இன்பத் துன்பங்கள் கலந்து தாங்க இருக்கும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் இனி வரப்போகிற காலம் அப்படி இருக்காது. இது நாள் வரைக்கும் உங்களை பெற்ற அம்மா அப்பா கூட உணர்வுகளை புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பெற்க நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணேனோன்னு அவங்களே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கப் போகுது. இனி இன்பம் மட்டும்தான் உங்கள் கதவை தட்டும். வெற்றிக்கான எளிமையான பரிகாரம். இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு சின்ன பரிகாரம் என்ன தெரியுமா? ரொம்ப எளிமையான விஷயம்தான் நண்பர்களே. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு வாரத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழையும் மறக்காமல் போயிட்டு வாங்க. முருகப்பெருமானுக்கு 6 நெய்விளக்குகள் ஏற்றி உங்கள் மனசில் இருக்கிற குறைகளை அவர்கிட்ட சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், தடைகள் எல்லாம் காணல் நீர் போல மறைஞ்சு போயிடும். தடை, தாமதம், கவலைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை மாதிரியே துலாம் ராசியில் பிறந்த உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.